ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்ஃபி ஆடியோ. நாம் இன்றைக்கான பதிவில் ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளார ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிக்கிறோம். அதை பற்றி நம்ம முழுமையாக விளக்கமாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல டீட்டெயில் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரி மெத்தேடில் நம்ம பண்ணியிருக்கிறோம், ஒரு வீட்டுக்கு எந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல உங்களோட பட்ஜெட் என்னான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு கஸ்டமராகிய நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு அமௌண்ட்டு சொன்னீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டுக்கு எந்த மாதிரி திங்ஸ் போட்டு பண்ணலான்னு சொல்லி தான் அப்போ தான் டெக்னீஷியன் பிளான் பண்ணுவாங்க. ஃபுல் செட்டப் வேணும்னா ஃபுல் செட்டப், இல்லை ஆம்பு மட்டும் வேணும்னா ஆம்பு மட்டும், அந்த மாதிரி நிறைய டைப்பில் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறாங்க. இதில் ஒரு சில விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆம்போட விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இருந்தாலும் ஒரு அசம்பிள் ஆம்பிளிஃபையர் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் வாங்கினாலும் சரி, அதுக்கு நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அதில் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுறது ஆப்டிக்கல் கோஆக்சல். மேக்ஸிமம் ஒரு ஓடிடியில் நம்ம பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் தான் நிறைய பேர் எல்லாருமே லைக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல என்ன ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு ஆப்டிக்கலோ ஒரு ஏஆர்சி மூலிமா நீங்கள் மூவி பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஆப்டிக்கல் கேபிளும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டாவது HDMI ஏஆர்சி கேபிள் குவாலிட்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஏஆர்சி கேபிளுக்கும் HDMI கேபிளுக்கும் ஏஆர்சி கேபிளுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது எல்லாருமே ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க, 2.0 2.5க்கு மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏஆர்சி சப்போர்ட் ஆகும், அதுக்கு கீழே இருந்தால் சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டு தான். இருந்தாலும் மார்க்கெட்டில் விற்கிற கேபிளுக்கும் நம்ம பிராண்டடாக கம்பெனி கேபிளை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆம்பு மட்டும் நல்ல ஒரு குவாலிட்டியாக நம்ம வாங்கினதுக்கப்புறம் இதர சின்ன சின்ன ஐட்டத்தை நீங்கள் கம்மியாக நீங்கள் வாங்க போகும்போது அதனோட குவாலிட்டி எடுக்க முடியாது. எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், எனக்கு ஏஆர்சி கனெக்ட் பண்ணால் ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக எல்லாருமே சொன்னாங்க. வெளியில் செஞ்சவங்க சொன்னாங்க, நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டும் அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கும்போது, கிட்டு ரெடி பண்ணிட்டு நம்ம கால் பண்ணி கேட்கும்போது, சார் நீங்கள் குவாலிட்டியான கேபிள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் விற்கிற கேபிள்லாம் அந்த காஸ்ட்டுக்கு அப்படி தான் வரும், நீங்கள் வேணால் கேபிளை சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம ஆப்டிக்கல் கோஆக்சல் வேலை செய்யும் போது, ஏஆர்சி வேலை செய்யும் போது குவாலிட்டியான கேபிள்ஸ் நம்ம இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் அமேசான் போங்க, HDMI கேபிள் அப்படின்னு நீங்கள் போடுங்க, எம்எக்ஸ் கம்பெனி வரும். அதே மாதிரி எம்எக்ஸ் இல்லாமல் வேறு நிறைய கம்பெனி வரும். ஒரு 1.5 மீட்டர் கேபிள் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் கேபிளே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபாய்க்கு மேலே கூட கேபிளாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம இடத்துல யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்மீட்டர் அதாவது அந்த ட்ராவலிங் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எல்லா டிவிலும் ஒரே கான்செப்டில் இந்த ஏஆர்சியும் சரி, ஆப்டிக்கலும் சரி, கோஆக்சலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வராது. ஒவ்வொரு டிவி எந்த மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். எல்லாமே ஒரே கான்செப்டில் வேலை செய்யாது. இதில் முதல்ல நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு ஆம்ப் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னா அப்படியே அந்த கஸ்டமருக்கு நம்ம தள்ளக்கூடாது. அந்த கஸ்டமர் முதல்ல யூஸ் பண்ணும்போது என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை நாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும். அதை முடிஞ்ச அளவுக்கு நான் டெக்னீஷியனா என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் பார்த்துட்றேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கஸ்டமருக்கு அனுப்புகிறேன். அதை மீறி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது அதை நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். அதுக்கு உண்டான நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலை அப்படின்னா நான் பண்ணி கொடுத்துறேன். நான் எல்லாருமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியாது, ஏதாவது தவறுதலாக நடக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டெக்னீஷியன்னா நான் மட்டும் இல்லை, எல்லாருமே பார்த்திங்கன்னா சொந்தமாக யாருமே பார்த்திங்கன்னா போர்டு போடுறது கிடையாது. ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க. எல்லாமே மார்க்கெட்டில் வாங்கி தான் பண்ணுறாங்க. அங்கே ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் அது டெக்னீஷியனை தான் பாதிக்கும். அதாவது போர்டு மேனுஃபேக்சரிங்கு, அதுக்கப்புறம் கடைக்காரங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். அது ஒரு 10 ரூபா போர்டாக இருந்தாலும் சரி, அந்த இதில் 5000 ரூபா போர்டாக இருந்தாலும் சரி, 10,000 ரூபா போர்டாக இருந்தாலும் சரி, அதாவது ரிமோட் கிட்டும் சரி, எல்லாம் போர்டாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கடைக்கார்ட்ட நம்ம போய் கேட்க முடியாது. டெக்னீஷியன் நாங்கள் தான் மாட்டிக்கணும். நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு புரியறதில்ல. அதாவது பொருள் மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க,
அதோட வேலைப்பாடுகள் பார்க்குறதுல. ஒரு சிலர் ரேட்டு கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க. அது அவங்களோட மனசுக்கு எப்படியோ அது மாதிரி பண்ணுறாங்க. என்னோட வேலைக்கு என்ன சார்ஜஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் நான். அதனால் வந்து ஒருத்தர் கம்மியாக பண்ணித்தராங்க, நீங்கள் ஏங்க கம்மியாக பண்ணித்தரல அப்படின்னு நீங்கள் யாருமே கேட்காதீங்க. அவங்க கம்மியாக பண்ணித்தராங்கன்னா அவங்க வேறு மெத்தடில் பண்ணலாம். ஒருத்தர் ஜாஸ்தியாக பண்ணுறாங்கன்னா அவங்க வேறு மெத்தடில் பண்ணலாம். அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த ஆம்போட முழு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு கான்செப்டில் வந்து என்ன மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். அது மாதிரி அடுத்தடுத்த ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆம்ப் வந்து எப்படிலாம் மேக் பண்ணலாம், எப்படிலாம் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஆம்போட ப்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 11,000 ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் கோஆக்சியல் ஏஆர்சி வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கு ஃபுல் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 ஒரு 18,500 வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபுல் செட்டப்பாக ரெடி பண்ணி தரேன். 18,500 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச்சஸ் ஸ்பீக்கரும் ஒரு 10 இன்ச்சஸ் சப்வூஃபர் வர மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறோம். அதாவது இப்போ ஆம்பை தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃபுல் செட்டப்பு வேணும்னா ஃபுல் செட்டப்பும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு 10க்கு 10 ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ ஒரு 18,000 நான் சொல்கிறது கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஒரு 1000 அந்த மாதிரி கூட கம்மி பண்ணலாம். அப்படி கம்மி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பீக்கர் வந்து 4 இன்ச்சாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஐசிக்கு ஒரு 4 இன்ச்சு டு ஒரு 6 இன்ச்சு போதுமான இருக்கும். ஒரு 10க்கு 10 ரூமுக்கு நல்ல கிளாரிட்டியாகவே இருக்கும். நம்ம சவுண்டு ஜாஸ்தியாகவும் போக தேவை, கம்மியாகவும் போகிறதுல நல்ல கிளாரிட்டியாகவும் கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒன்று தான், காஸ்ட்டு கம்மியாக இருக்கணும் ஆனால் குவாலிட்டியாக இருக்கணும். அந்த காஸ்ட்டுக்கு என்ன ஒரு குவாலிட்டியோ அதை நான் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ரிமோட் கிட்ட பொறுத்தவரையும் மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ்லாம் வருது. ஒவ்வொருத்தரும் புதுசாக அவங்கவுங்க கம்பெனியில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். காஸ்ட் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ரிமோட் கிட்ட தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்சஸ் ஆகும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கிற ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா இம்ப்ரானிஸ் கிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இந்த இம்ப்ரானிஸ் கிட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரிமோட் கிட்டில் நார்மலாக எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிலே சரவுண்டு, அதாவது டிலே அப்படி சரவுண்டு வந்து வேலை செய்யும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற லெஃப்ட் ரைட் நீங்கள் வால்யூம் வச்சுட்டு இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா டிலே சரவுண்டு டிலேன்னு இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சரவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. நார்மலாக உங்களுக்கு வந்து எல்லாமே இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரிமோட் கிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் 2 5.1, மூவி 5.1, மியூசிக் 5.1, ஸ்டீடியோ 2.1 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி கிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் HDMI நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம டிவியில் என்ன ஒரு கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் மாதிரி நம்ம டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்சஸ் ஆயிரும். ஏன்னா நம்ம பட்ஜெட் வைஸ்குள்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம திங்ஸ் பண்ண முடியும். இப்போ ரிமோட் கிட்ட அதே தான், உள்ளே இருக்கிற திங்ஸ் மட்டும் தான் நம்ம மாறும். இப்போ ஒரு 6 இன்ச்சு போட்டு ஒரு 10 இன்ச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு 6 இன்ச்சு போடலாம், 10 இன்ச்சு போடலாம். அதுவே நீங்கள் 6 இன்ச்சு 12 இன்ச்சு போடும்போது கொஞ்சம் வந்து ரேட் வந்து மாறும். அதாவது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போர்ட்ஸு நிறைய விதமான கம்பெனிஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒவ்வொன்று அவங்க என்ன குவாலிட்டியான திங்ஸ் போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா சார்ஜஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆம்போட ப்ரைஸ் மட்டுமே 11,000 வரும். ஃபுல் செட்டாக எடுத்திங்கன்னா ஒரு 18,500 வரும். ஏன் இதை நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே வந்து ப்ரைஸுன்னு கேட்பாங்க. அதனால தான் நான் வீடியோவில் ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஆம்ப்பு கம்மி பட்ஜெட் இருந்தாலும் சரி, அதிக பட்ஜெட் இருந்தாலும் சரி, நான் வந்து வீடியோவில் சொல்லிடுறது. ஏன்னா பிடிச்சிருந்தா வாங்கட்டும். ஏன்னா கீழே கமெண்ட்டில் வந்து ப்ரைஸுன்னு கேட்குறதுக்கு வந்து கேட்டுருவாங்க. பட் ஆனால் என்னோடய ஒர்க் இருக்குது, பர்சனல் ஒர்க்கு தான் மெயினாக ஒரு விஷயம். அதனால தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூவாக போட ஆரம்பிப்பேன். பர்சனல் ஒர்க்குனால அதையும் பார்த்துட்டு என்னால் வீடியோஸும் சரியாக போஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் நாளில் எல்லாமே மாற்றிடுவேன் நான். இப்போ ரீசெண்டாக நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆம்ப்லேருந்து ரிமோட் கிட்டுக்கு மாறிட்டுருக்கேன். அதுக்கும் நான் ரீசன் சொல்கிறேன். முன்னாடி என்னடா நீ வந்து கண்ட்ரோல் ஆம்பு தான் பெஸ்ட் இருக்குது, ரிமோட் கிட்டு நீ யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கலாம். அதாவது முன்னாடி நான் யூஸ் பண்ண ரிமோட் கிட்டுக்கும் இப்போ நான் யூஸ் பண்ணுற ஒரு சில ரிமோட் கிட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வந்து 2-3 கிட்டு நான் சொல்ல முடியும். அதில் வந்து இது ஒரு கிட்டு சொல்லலாம். அடுத்தடுத்து நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி எனக்கு இந்த 3 ரிமோட் கிட்டில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பதிவில் வந்து நான் தனியாக சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய டைப் வந்து ரிமோட் கிட் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஐசியோ இல்லை டிரான்ஸ்ஃபார்மரோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமும் ஆடியோ வந்து சேஞ்சஸ் ஆகிரும். இப்போ ஆம்பில் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம்.
சின்னதாக ஒரு கிளிப்பிங் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஸ்டாண்ட் பை இருக்குது, நான் ஸ்டாண்ட் பை எடுத்து விட்றேன் நான். இப்போ யூஎஸ்பி மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகுது. இங்கே வந்து யூஎஸ்பின்னு காட்டுது, இங்கே மியூசிக் காட்டுது. நம்ம மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேஞ்சஸ் போடலாம். இதில் வந்து மூவி, ப்ராஜெக்ட் 2, ஸ்டீடியோனா லெஃப்ட் ரைட்டு மட்டும் வேலை செய்யும். அந்த மாதிரி கான்செப்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ வந்து நான் ப்ராஜெக்ட் 2ல் நான் வைக்கிறேன் நான். ஒரு 10க்கு 10 ரூமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு 8 இன்ச்சு சரௌண்டு சென்டர் எல்லாமே 8 இன்ச்சு 12 இன்ச்சு சப்வூஃபர் வந்து நான் ட்ரைவ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சும்மா சாம்பிள் டெஸ்டிங் மட்டும் தான் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆம்ப் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் நான் லோக்கல்லே வாங்கிக்கிறேன் அப்படின்னா நார்மல் ஸ்பீக்கர் கூட வாங்கி போடுங்க, சூப்பராக இருக்கும். வைஃபைல நார்மல் ஸ்பீக்கர் இருக்கும், பேப்பர் ஸ்பீக்கர் இருக்கும், அதே மாதிரி ஆடிக்ஸில் வரும். அந்த மாதிரி நார்மல் ஸ்பீக்கர் வாங்கி போட்டிங்கன்னா கூட போதும். அதில் கொஞ்சம் குவாலிட்டியாக போடும்போது அது வேறு மாதிரி ரிசல்ட் வரும். ஆனால் இந்த ஆம்புக்கு பொறுத்தவரை நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா ரிசல்ட்டு சூப்பராகும். பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் போடணும் அப்படின்னா இதுக்கு நார்மல் ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா போதும். ஹை பட்ஜெட் நான் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஸ்பீக்கர் போடுவேன். இதுக்கு வந்து நார்மல் ஸ்பீக்கர் போட்டவே ரிசல்ட் சூப்பராகவே இருக்கும். என்றைக்குமே ஆடியோ பொறுத்தவரையும் நீங்கள் லைவாக கேட்குறது மட்டும்தான் உங்களால் உணர முடியும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பூவை வந்து மூந்து பார்க்கும் போது அதோட வாசனையை எப்படி இருக்குன்னு உங்களால் வெளியே சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் ஒரு ஆடியோ வந்து நீங்கள் லைவாக கேட்க மட்டும்தான் அது உணர முடியும் ஒழிய, நான் இங்கே ஒரு ஆடியோ டெஸ்டிங் போட்டு நீங்கள் ஹெட்செட்டில் கேளுங்க, எப்படி இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதனால் உங்களால் உணர முடியாது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு திறமை இருக்கும். அதை மாதிரி அதை நாம் செய்யும் போது தான் அதோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கிங் ஸ்டைலே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு திறமைன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து அவங்கவுங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு சுத்தமாக எனக்கு டைமே கிடையாது. ஏன்னா நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நான் அவங்கள வச்சு ஒரு வீடியோ போட்டேன்னா எனக்கு டைம் வேஸ்ட்டு. என்னோடய டைம் வந்து ஒர்க்கில் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதில் நான் யோசிக்கிறதுனால அவங்கள பற்றி நான் பெருசாக வந்து மண்டையில் ஏற்றிக்கிட்டு அதனால் என்னோடய வேலையை கெட்டு போகிற மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என்றைக்குமே வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்னாவே நம்ம யாரை பற்றியும் காதில் போட்டுக்கவே கூடாது. அப்படி நம்ம காதில் போட்டுட்டா நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகணும் அப்படின்னா இத்தனை விஷயத்த நீங்கள் கடந்து வந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இல்லையே, மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள் செய்யணும். என்னை பற்றி நீங்கள் வீடியோ போட்டு பேசுகிறது வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களோட திறமையை வந்து காட்டும் போது உங்களோட நாலேஜ் கண்டிப்பாக வளர்ந்துட்டு போகும். இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன். இது ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க. உங்களோட வேலையில் உங்களோட முயற்சியை அடுத்தடுத்து கொண்டுட்டு போங்க, கண்டிப்பாக அது என்னோடய சப்போர்ட் இருக்கும். மற்றவங்க என்ன பண்ணுறாங்கள பற்றி நாம் வந்து பேசவே கூடாது. நான் என்ன பண்ணோம் அதை பற்றி தான் நம்ம பேசணும். அதனால் வந்து உங்களோட திறமையை நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வளர்த்துட்டு போங்க. நீங்கள் இதை பற்றி பேசாமல் அதில் வந்து நீங்கள் உங்களோட முயற்சியை காட்டுங்க, அப்போ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்தாச்சு. சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கிறேன், ஒன்றும் கிராண்டாக இருக்காது. இதான் ஆம்பில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஒரு 7 ஆம்பியருக்குள்ளே லோடு எடுக்கும். 5 சேனலுக்கு ஒரிஜினல் 2050 ஐசி வந்து நான் 5 சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் வந்து எஸ்டிகே மாடல் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா 7265 போடலாம், அல்லது
எஸ்டிகே 5 சேனல் ஐசி போடலாம். சப்வூஃபருக்கு வந்து எஸ்டிகே 4191 போடலாம். இல்லை அப்படின்னா 4 டிரான்சிஸ்டர் மோனோவை யூஸ் பண்ணலாம். பட்ஜெட் அது மாதிரி மாறிடும். இந்த 11,000 பட்ஜெட்டுக்கு வந்து இந்த கான்செப்ட் வரும். ஏன்னா காஸ்ட் அதிகமாக போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் நான் மாற்றிடுவேன். ஒரு சிலர் நினைக்கலாம் இதே மாதிரி நான் ஆம்ப் வாங்கியிருக்கிறேன் ஆனால் ரேட் ஜாஸ்தியாக போட்டுனீங்க அப்படின்னு நினைக்கலாம். அதுவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதில் இருக்கிற மெட்டீரியல் வேறு, இதில் இருக்கிற மெட்டீரியல் வேறு, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே நான் வேலை செய்கிறேன். அது இல்லாமல் இந்த எம்ப்ரானிக்ஸ் கிட்டு முன்னாடி வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் டோட்டலாக மாறுது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். பேக் சைடு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு, இங்கே தான் சென்டரு, சப்வூஃபரு, ஆக்ஸ் கொடுத்துக்கலாம். 2 ஆக்ஸ் கொடுக்கலாம். ஆப்டிக்கல் கோஆக்சல் கொடுத்துக்கலாம். ஏஆர்சி நம்ம டிவிலேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். மெயினாக ஏஆர்சியில் வந்து உங்கள் டிவியில் வந்து எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆயிரும். அவ்வளோதான் ஆம்பிள் ஒர்க்கு இன்டீரியல். இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணி நான் கொடுப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி டைப் வேணும், ஒரு 3 டைப் பண்ணலாம். 2050க்கு பதிலாக 7265 போடலாம். 7265ல எஸ்டிகே 5 சேனல் ஐசி போடலாம். சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் போடலாம். இல்லை சப்வூஃபருக்கு 4191 போடலாம். இதில் வந்து எந்த கான்செப்டெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி ரிமோட் கிட், இந்த ரிமோட் கிட்டு தான் இல்லை, வேறு ஏதாவது ரிமோட் கிட்டு இப்போ நார்மல் நான் வந்து இப்போ ரீசெண்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜே சரௌண்ட்ஸ் ரிமோட் கிட் யூஸ் பண்ணுறேன். அந்த ரிமோட் கிட்டு போட்டு FT003 கனெக்ட் பண்ணி கூட நான் கொடுப்பேன். எந்த கான்செப்டெல்லாம் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த இம்ப்ரானிக்ஸ் கிட்டு போட்டுன்னா கூட இந்த இம்ப்ரானிக்ஸ் கிட்டு கூட போட்டு பண்ணி தருவேன். எது வேணால் பண்ணி தருவேன். ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். இப்போ வந்து நான் இந்த 2024 டிசம்பரில் போடுறேன் இந்த வீடியோ. அடுத்த வருஷம் போகும்போது 2025 போகும்போது அப்போ வந்து ரேட்டு மாறிச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். இப்போ என்கிட்ட இருக்கிற கைவசம் இருக்கிற ஸ்டாக்கு தகுந்த மாதிரி நான் இதை வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கும் வரும்போது ரேட்டு மாறுச்சுன்னா நான் சொல்லிடுவேன். பெருசாக மாறாது, கொஞ்சம் தான் மாறும். மாறுனுச்சு அப்படின்னா இந்த கிட்டில் தான் ரேட்டு மாறும். மற்றபடி இது எல்லாமே நம்மளோட திங்ஸ் தான். அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. எந்த கம்ப்ளைண்ட்னாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி நான் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. 5 சேனல் ஐசி நம்மளோட தான். டிரான்சிஸ்டர் மேட்டரே கிடையாது. ஏன்னா வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். அதனால் வந்து எதுக்குமே பயந்துக்கு தேவையில்லை. ஒரு 6 இன்ச்சு ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் போடும்போது பார்த்திங்கன்னா செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். ஒரு 10க்கு 10 ரூமுக்கு போதுமானது ரிசல்ட்டு. காஸ்ட் வைஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆம்பு மட்டும் வேணும்னா ஆம்பை மட்டும் அனுப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபுல் செட்டப் வேணும்னா ஃபுல் செட்டப் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் ஒரு வேலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.